வணக்கம். ஹேமா ஃப்ரம் மதுரை. ஹேமா ஸ்டிச்சிங் பாயிண்டில். என்னடா எப்பயுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் காமிப்பாங்க, இல்லைன்னா பேக் காமிப்பாங்க. இன்றைக்கி என்ன கிச்சனில் இருக்க சாப்பிட்றதெல்லாம் காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து பூரி போட்டிங்க. என்னடா கலர் கலராக இருக்குது பூரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே கோதுமை மாவு தான். தண்ணிக்கு பதில் நம்ம வந்து இந்த பீட்ரூட்டை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அதோட எசன்ஸு, அப்புறம் கேரட் போட்டு அதோட எசன்ஸு தனித்தனியாக 3 உருண்டையாக ஆக்கிக்கிட்டேங்க. அப்புறம் ஒயிட் கலரில் எப்பயும் போல் நம்ம தண்ணி ஊற்றி பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த 3 உருண்டைங்கள தனித்தனியாக வச்சுக்கிட்டேங்க. இது கொஞ்சம் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே தான் இன்றைக்கி சாப்பிட்டாங்க. இதே நம்ம க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னா, வீட்டில் இன்றைக்கி தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்றனால கீரை வேணான்ட்டாங்க. இல்லைன்னா கீரையில் செஞ்சுருந்துருக்கலாம். இல்லைன்னா தக்காளி அந்த மாதிரி உங்களுக்கு எது இருக்கோ அந்த கலர்ஃபுல்லாக காமிச்சோன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி இப்போ செஞ்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி 3 உருண்டைகள் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துக்கிட்டு 1 பை 1 அப்படியே லைட்டாக அப்படியே தேய்ச்சிட்டே வாங்க, வேணுங்கிற சைஸுக்கு தேய்ச்சிட்டு அது மேலே அப்படியே ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஒயிட் கலர் இருக்கிறது, அதுக்கப்புறம் கேரட்டு, இந்த 3ஐயும் வந்து ஒன்றா ஆக்கிட்டு திருப்பி சரிசமமாக லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2, 3 தடவை அதையும் சமமாக ஆக்கிக்கோங்க. சமமாக்கிட்டு அதுக்கப்புறம் கத்தியை வச்சு வேணுங்கிற சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி அப்படியே தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டா இந்த மாதிரி கலரில் வருங்க. கொஞ்சம் இந்த இந்த கலரை பார்த்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. நல்லா இருந்துச்சு இன்றைக்கி சாப்பிட்டது. வேணுங்கன்னா நீங்கள் அதில் ஜீரகம், மிளகு ஏதாவது போட்டுக்கோங்க. அடிஷ்னலாக போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வீட்டில் சுட்டு கொடுத்துருக்கீங்களா குழந்தைங்களுக்கு? இல்லை இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.